நமக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆட்சியை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அன்னலாருடைய ஆட்சி முறை என்று சொன்னால் உலகத்திலே உள்ள அனைவரும் பாடம் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரங்கேற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் என்று சொன்னாலே பொதுவாக நம்ம கண் முன்னால் வரக்கூடியது என்ன? ஒரு ஆட்சியாளர் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி இருப்பார்கள். அவருக்கு கிரீடம் இருக்கணும். ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் ஒரு பெரிய சபையில் அவர் கௌரவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு பராக் பராக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் ஒரு நாட்டிலே முதலமைச்சராக இருந்தால் கூட அவர்களுக்கென்று தனி சிம்மாசனம் இருக்க வேண்டும், தனி அதிகாரங்கள் இருக்க வேண்டும், தனியான ஒரு தோற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களை பற்றி இன்று இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நடைமுறை. ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதி. இந்த புலவர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்க வேலையே என்னவென்று சொன்னால் ஆட்சியாளர்களை புகழ்ந்து பேசக்கூடியது தான் புலவர்களுடைய வேலை. கடந்த காலங்களில் இருந்த மன்னர்களை எல்லாம் புகழக்கூடியவர்களாக அந்த புலவர்கள் இருந்தார்கள். இப்போ அதே நிலை தொடர்கிறது. இவர் நின்னா பேரணி, நடந்தா தர்ணா, நின்னாக்கா நிற்கிறாருன்னு சொல்லு, நின்றால் பேரணின்றான். அப்போ பேரணிக்கு என்னடான்னு கேட்டால் அவர் நடந்தா பேரணி மாற்றி சொல்கிறான். நடக்கிறத தான் பேரணின்னு வாங்க, நிற்கிறத தர்ணான்னு வாங்க. ஒரு தலைவரை இவன் புகழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி புகழ்வது என்று தெரியாமல் இன்று புகழக்கூடியதை பார்க்குறோம். சில இடங்களிலெல்லாம் வரம்பு மீறி கடவுள் நிலைக்கு புகழக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் பார்க்குறோம். ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார். எப்படிப்பட்ட ஆட்சியாளராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நாம் பார்க்கின்ற போது, ஒரு மாத காலங்கள் பயணம் செய்தால், ஏதோ நம்ம சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் பற்றி பேசல, ஒரு பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசவில்லை, ஒரு தகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசவில்லை, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரையோ பிரதம அமைச்சரையோ நம்ம பேசல. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. ஒரு மாத காலங்கள் நான் பயணம் செய்தால் என்னை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ரோமபுரி பாரசீக பேரரசுகள் எல்லாம் அஞ்சி நடுங்கிய ஒரு ஆட்சியாளர்.